சாந்தி. வானிடேன் 5/6/2020। मीठे बच्चे, तुम्हें अभी ज्ञान की दृष्टि मिली गई, इसलिए तुम्हारा भटकना बंद हुआ। இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு இப்போ ஞானத்தினுடைய திருஷ்டி கிடைச்சிருக்கு. அதனால் நீங்கள் அலைவது நின்று விட்டது. தும் சாந்திதாம் சுக்குதாம் கோ யாது கருத்தேகோ, நீங்கள் சாந்தி தாமம் சுகதாமத்தை நினைவு செய்கிறீர்கள். கேள்வி: देवताओं में कौन सी ताकत है और वह ताकत किस विशेषता के कारण है? தேவதைகளிடம் எந்த விதமான சக்தி இருக்கு மற்றும் அந்த சக்தி எந்த விசேஷத்தன்மையின் காரணத்தினால இருக்கு? பதில்: देवताओं में सारी विश्व पर राज्य करने की ताकत है। वह ताकत विशेष एक मत के विशेषता के कारण है। தேவதைகளிடம் முழு உலகத்தின் மீது ராஜ்யம் செய்வதற்கான சக்தி இருக்கு. அந்த சக்தி விசேஷமாக ஒரு வழிப்படி நடக்கக்கூடிய விசேஷத்தன்மையின் காரணத்தினால இருக்கு. वहाँ एक मत होने के कारण वजीर आदि रखने की दरकार नहीं। அங்கே ஒரு வழி இருக்கக்கூடிய காரணத்தினால மந்திரி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. देवताओं ने संगम पर बाप से ऐसी श्रीमत ली हुई है जो 21 जन्म राज्य करते हैं। தேவதைகள் சங்கமத்தில் பாபாயிட்டிருந்து இது போல ஸ்ரீமத் எடுத்திருக்காங்க. 21 ஜென்மத்திற்கு ராஜ்யம் செய்கிறாங்க. वहाँ एक राजा की एक देवी फैमिली होती है, दूसरी मत होती नहीं। அங்கே ஒரு ராஜாவுடைய ஒரு தெய்வீகமான ஃபேமிலி இருக்கும், 2வது வழிகள் எதுவும் இருக்காது. பாட்டு: நயன் கீன்கோ ராகு திகாவோ பிரபு, கண் இல்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபு. ஓம் சாந்தி. बच्चों को नयन मिले गए, पहले नयन नहीं थे। कौन सी नयन? ज्ञान के नयन नहीं थे, अज्ञान के नयन तो थे। குழந்தைகளுக்கு கண்கள் கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னால் கண் இல்லாதவர்களாக இருந்தாங்க. எந்த விதமான கண்? ஞானத்தினுடைய கண் இல்லாமல் இருந்தது, அறியாமையினுடைய கண் இருந்தது. बच्चे जानते हैं ज्ञान सागर एक ही बाप है। குழந்தைகளுக்கு தெரியும் ஞானக்கடல் ஒரு அப்பாவாக இருக்காங்க. और कोई में ये रूहानी ज्ञान है नहीं, வேற யாரிடமும் இந்த ஆன்மீகமான ஞானம் இல்லை. जिस ज्ञान से सद्गति को अर्थात சாந்திதாம் சுக்குதாம் ஜானாகோ, அந்த ஞானத்தின் மூலமாக சத்கதி கிடைக்குது. அதாவது சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு போகிறாங்க. अभी तुम बच्चों को दृष्टि मिली गई, कैसे सुखदाम बदल कर फिर माया का राज्य या दुखदाम बनता है। இப்போ குழந்தைகளாகிய உங்களுக்கு திருஷ்டி கிடைச்சிருக்கு. சுகம் நிறைந்த உலகம் எப்படி மாறி திரும்ப மாயையினுடைய ராஜ்யம், அதாவது துக்கம் நிறைந்த உலகமாக ஆகுது. புகார்த்தே லத்தேகை கி நயன் கீன்கோ ராகு பத்தாவோ, அனைவருமே கூக்குரல் போடுறாங்க, கண் இல்லாதவர்களாகிய எங்களுக்கு வழிகாட்டுங்கள். பக்தி மார்க்கமே யக்ய தான் புண்ணிய ஆதிசி கோயி ராகு நகி மில்தீகை, சாந்திதாம் சுக்குதாம் ஜானிக்கு. பக்தி மார்க்கத்தில் யாகம் தானம் புண்ணியம் அனைத்துமே செய்தாலும் சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு போவதற்கான வழிகள் கிடைக்கல. हर एक को अपना पार्ट बजाना ही के
ஒவ்வொருவருமே தன்னுடைய பங்கை நடித்தே ஆகணும். பாப் கேத்தேகே முஜேபி பார்ட்டு மிலா குவாகை. பாபா சொல்கிறாங்க, எனக்கு கூட பங்கு கிடைச்சிருக்கு. பக்தி மார்க்கமே புகார் தேகை முக்தி ஜீவன் முக்திக்கு ராகு பத்தாவோ. பக்தி மார்க்கத்தில் அனைவருமே கூக்குரல் போடுறாங்க. முக்தி மற்றும் ஜீவன் முக்தியினுடைய வழிகளை சொல்லுங்க. उसके लिए कितने यज्ञ तप दान पुण्य आदि करते कितना भटकते. அதற்காக எவ்வளவு யாகம் தபம் தானம் புண்ணியம் அனைத்தும் செய்கிறாங்க, எவ்வளோ அலைஞ்சிட்ருக்காங்க. சாந்திதாம் சுக்குதாமே பட்டக்னா கோத்தாகி நெகி. சாந்தி தாமம் சுக தாமத்தில் அலைவது இல்லை. ये भी तुम जानते को वो तो सिर्फ शास्त्रों की पढ़ाई और जिस्मानी पढ़ाई को की जानते गई. இது கூட நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்க. உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சாஸ்திரத்தினுடைய படிப்பை தெரிஞ்சிருக்காங்க மற்றும் உலகியலான படிப்பையும் தெரிஞ்சிருக்காங்க. इस रूहानी बाप को तो बिल्कुल जानते ही नहीं. இந்த ஆன்மீகமான அப்பாவை முற்றிலும் தெரியாதவர்களாக இருக்காங்க. रूहानी बाप ज्ञान तब आकर देते गई जबकि सर्व की सद्गति होती गई. ஆன்மீகமான அப்பா எப்போ அனைவருக்கும் சத்கதி கிடைக்கணுமோ அப்போ வந்து தான் ஞானத்தை தராங்க. புராணி துனியா பதல்னி होती गई. பழைய உலகம் மாறணும். मनुष्य से देवता बनते गए फिर सारी सृष्टि पर एक ही राज्य होता गई. देवी देवताओं का जिसको कि स्वर्ग कहते गई. மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆகிறாங்க. முழு சிருஷ்டியினுடைய சக்கரம், அதாவது முழு சிருஷ்டியில் ஒரு ராஜ்யம் மட்டும்தான் இருக்குது. தேவி தேவதைகளுடைய ராஜ்யத்திற்கு தான் சொர்க்கமாக சொல்லப்படுது. ஏபி பாரத்வாசி ஜான்தீகை. இது கூட பாரதவாசிகள் தான் தெரிஞ்சிருக்காங்க. ஆதி சனாதன் தேவி தேவதா தரம் பாரத் மேகி தா. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் பாரதத்தில் மட்டும்தான் இருந்தது. உஸ் சமய கோயே ஆர் தரம் நகிதா. அந்த சமயத்தில் வேறு எந்த தர்மங்களும் இல்லை. தும் பச்சோं के लिए अभी गई संगम युग बाकी सबके கலியுகமே. குழந்தைகளாகிய உங்களுக்காக இப்போ இருக்கக்கூடியது சங்கம யுகம், மற்ற அனைவருக்கும் கலியுகமாக இருக்கு. தும் புருஷோத்தம் சங்கம் யுக பர் பைட்டேகோ. நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் அமர்ந்திருக்கீங்க. जो जो बाप को याद करते गए बाप की श्रीमत पर चलते गए वह संगम युग पर गए. யாரெல்லாம் பாபாவுடைய நினைவு செய்கிறாங்க, பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கிறாங்க, அவர்களுக்கு சங்கம யுகமாக இருக்கு. பாக்கி கலியுகமேகை. மற்ற அனைவருமே கலியுகத்தில் இருக்காங்க. அபி கோயி சாவரண்டி கிங்டம் தோ கை நகி. இப்போ எந்த விதமான ராஜ்யமும் இல்லை. अनेक मतों से राज्य चलता है. सत्युग में तो एक महाराजा की ही मत चलती गई. वजीर नहीं होते गई. इतनी ताकत रहती गई. अनेक விதமான வழிகளுடைய ராஜ்யம் இப்போ நடக்குது. சத்தியுகத்தில் ஒரு மகாராஜாவினுடைய வழிகள் மட்டும்தான் இருக்கும். அங்கே மந்திரிகளும் இல்லை. அவ்வளோ சக்தி இருக்குது. फिर जब पतित बनते गए तो वजीर आदि रखते गए क्योंकि वह ताकत नहीं रहती गई. திரும்ப எப்போ தூய்மை இல்லாதவர்களாக ஆகிறாங்க, அப்போ தான் மந்திரிகளை வைக்கிறாங்க. காரணம் அந்த சக்தி இல்லை. अभी तो कई की प्रजा का राज्य सत्युग में एक मत होने से
தாக்கத்து ரேத்திகை. இப்போ பிரஜைகளுடைய ராஜ்யமாக இருக்குது. சத்தியுகத்தில் ஒரு வழி இருக்கக்கூடிய காரணத்தினால அங்கே சக்தி இருக்குது. अभी तुम ताकत ले रखे को 21 ஜனம் இண்டிபெண்ட் ராஜாயி கருத்தேகோ. இப்போ நீங்கள் அந்த சக்தியை எடுத்துட்ருக்கீங்க. 21 ஜென்மத்திற்கு சுதந்திரமாக ராஜ்யம் செய்கிறீங்க. அப்னிகை தேவி ஃபேமிலிகை அபி ஏகை துமாரா ஈஸ்வரிய பரிவார். தன்னுடைய தெய்வீகமான ஃபேமிலி அங்கே இருக்கும். இப்போ இது உங்களுடைய ஈஸ்வரிய பரிவாரமாக இருக்குது. பாப் கேத்தேகே அப்னிக்கோ ஆத்மா சமஜ் பாப் கி யாதுமி ரேத்தேகோ தோ தும் ஈஸ்வரிய பரிவார் கேகோ. பாபா சொல்கிறாங்க, தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பாபாவுடைய நினைவில் இருக்கீங்க. நீங்கள் ஈஸ்வரிய பரிவாரத்தை சேர்ந்தவர்களாக இருக்கீங்க. அகர் தேக் அபிமான் में आकर भूल जाते हो तो ஆசுரி பரிவார் கேகோ. ஒரு வேளை தேகம் என்ற அபிமானத்தில் வந்து மறக்கும் பொழுது அசுர பரிவாரத்தை சேர்ந்தவர்களாக ஆயிடுறாங்க. एक सेकंड में ईश्वरीय संप्रदाय के और फिर एक सेकंड में आसुरी संप्रदाय के बन जाते को. ஒரு செகண்டில் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாக ஆகிறாங்க மற்றும் ஒரு செகண்டில் அசுர சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாகவும் ஆயிறாங்க. अपने को आत्मा समझ बाप को याद करना कितना सहज है, परंतु बच्चों को मुश्किल लगता है. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பாபாவுடைய நினைவு செய்வது மிகவும் சுலபமானதாக இருக்குது. ஆனால் குழந்தைகளுக்கு கடினமானதாக இருக்குது. बाप कहते हैं अपने को आत्मा समझ और बाप को याद करेंगे तो विक्रम विनाश होंगे. பாபா சொல்கிறாங்க, தன்னை ஆத்மா என்று உணர்ந்து மற்றும் ஒரு அப்பாவை நினைவு செய்யும்போது பாவ கர்மாக்கள் அழிஞ்சிரும். தேக துவாரா கரம் தோ கருணாகி கை தேக பிகர்த்தோ தும் கரம் கருணைக்கு சக்கேங்கி. தேகத்தின் மூலமாக கருமா செய்தே ஆகணும். தேகம் இல்லாமல் நீங்கள் கருமா செய்ய முடியாது. கோசிஸ் கர்னிகை காம் காஜ் கருத்தே பி ஹம் பாப் கோ யாத் கரே. காரியங்கள் செய்தாலும் நாம் பாபாவுடைய நினைவு செய்யணும், அதற்கு முயற்சியும் செய்யணும். परंतु एकांग तो बिगर काम भी याद नहीं कर सकते, भूल जाते हैं यही मेहनत है. ஆனால் இங்கே காரியங்கள் இல்லாமல் நினைவு செய்ய முடியல. அதாவது காரியங்களே செய்யலைன்னா கூட பாபாவுடைய நினைவு செய்ய முடியல, மறந்துடுறாங்க. இதில் உழைப்பு இருக்குது. भक्ति में ऐसी कोई तोड़ेगी कहा जाता कि सारा दिन பக்தி करो. பக்தியில் யாருமே நாள் முழுவதும் பக்தி செய்யுங்கன்ட்டு சொல்கிறது இல்லை. उसमें टाइम को ताकि सवेरे शाम व रात को. பக்தியில் கூட அதிகாலை நேரம், மாலை நேரம், இரவு நேரம்ட்டு இருக்குது. फिर मंत्र आदि जो मिलते के वह बुद्धि में रहते के. அதுக்கப்புறம் எந்த மந்திரம் கிடைக்குதோ அது புத்தியில் இருக்கு. அநேக் அநேக் சாஸ்திரகை வ பக்தி மார்க்கமே படுத்தேகை. அநேக விதமான சாஸ்திரங்கள் இருக்கு, அது பக்தி மார்க்கத்தில் படிக்கிறாங்க. तुमको तो कोई पुस्तक आदि नहीं पढ़ना के ना बनाना के. நீங்கள் எந்த விதமான புத்தகம் படிக்க வேண்டியதில்லை, உருவாக்கவும் வேண்டியதில்லை. ये मुरली चपाते भी गई रेफ्रेश होने के लिए. முரளி கூட புத்துணர்ச்சி அடைவதற்காக தயாரிக்கப்படுது.
बाकी कोई भी किताब आदि नहीं रखेगी, ये सब खत्म को जानेगी. மற்றபடி எந்த விதமான புத்தகங்களும் இருக்காது, அனைத்துமே அழிஞ்சிரும். கியான் தோ கைக்கு ஏக் பாப் மே, ஞானம் ஒரு அப்பாவிடம் மட்டும்தான் இருக்கு. அபி தேக்கோ ज्ञान विज्ञान भवन नाम रखा है, जैसे कि वहाँ योग और ज्ञान सिखाया जाता है. இப்போ பாருங்க, ஞானம் விஞ்ஞான பவன் என்ற பெயரும் வைக்கிறாங்க. அங்கே யோகா மற்றும் ஞானம் கற்றுத்தரப்படுது. பிகர் அர்த் ஐசே ஐசே நாம் ரக் தேத்தேகை, அர்த்தமே இல்லாமல் இது போல பெயர்களையும் விற்கிறாங்க. குச்சுபி பத்தா நகி கைக்கு கியான் கியாகை, விஞ்ஞான் கியாகை. ஞானம்னா என்ன, விஞ்ஞானம்னா என்ன, இதை பற்றி எதுவும் தெரியாது. அபி தும் கியான் और விஞ்ஞான் கோ ஜான்தே கோ, இப்போ நீங்கள் ஞானம் மற்றும் விஞ்ஞானத்தை தெரிஞ்சிருக்கீங்க. योग से होती है हेल्थ, जिसको विज्ञान कहा जाता है. யோகா மூலமாக ஆரோக்கியம் கிடைக்குது, அதற்கு விஞ்ஞானம்ட்டு சொல்லப்படுது. और एक है ज्ञान जिसमें वर्ल्ड की हिस्ट्री ஜாகிரஃபி समझाई जाती है. மற்றும் இது ஞானமாக இருக்கு. இதில் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபியை பற்றி புரிய வைக்கப்படுது. வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி கைசே ரிப்பீட் ஹோத்திகை வச்சான்னாகை, முழு உலகத்தினுடைய சரித்திரம் பூகோளம் எப்படி ரிப்பீட் ஆகுது அதை தெரிஞ்சுக்கணும். பரந்து படாயி கை ஹத்துக்கு, ஆனால் அந்த படிப்பு எல்லைக்குட்பட்ட படிப்பாக இருக்குது. ஏகாந்தோ துங்கோ பேகத்துக்கு ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி புத்தி மேகை, இங்கே உங்களுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட சரித்திரம் பூகோளம் புத்தியில் நினைவு இருக்குது. ஹம் கைசே ராஜ்ய லேத்தே கை, कितना समय और कब राज्य करते थे, कैसी राजधानी मिली थी, ये बातें और कोई की बुद्धि में नहीं आती. நாம் ராஜ்யத்தை எப்படி எடுக்கிறோம், எவ்வளோ சமயம், எப்போ ராஜ்யம் செஞ்சிருந்தோம், எப்படி ராஜதானி கிடைச்சிருந்தது, இந்த விஷயங்கள் யாருடைய புத்தியிலையும் வரது இல்லை. பாக்கி நாலேஜ் ஃபுல்கை, பாபா தான் ஞான கடலாக இருக்காங்க. ये सृष्टि का चक्र कैसे फिरता है बाकी समझाते हैं. இந்த சிருஷ்டி சக்கரமானது எப்படி சுழன்று வருது, பாபா தான் புரிய வைக்கிறாங்க. बने बनाए ड्रामा को ना जानने के कारण मनुष्य कह देते हैं फलाना निर्वाण गया या ज्योति ज्योत समाया. அதாவது முன்னேற்பாடாகவே அமைக்கப்பட்ட நாடகத்தை தெரியாத காரணத்தினால மனிதர்கள் சொல்லிடுறாங்க, இவங்க நிர்வாணத்திற்கு போயிட்டாங்க, இல்லை இவங்க ஜோதியோட ஐக்கியம் ஆயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. தும் ஜான்தே கோ சபி மனுஷ்ய மாத்திர இஸ் சிருஷ்டி சக்கரமே ஆத்தேகை, இஸ்மே கோயி ஏக் भी छूट नहीं सकता. உங்களுக்கு தெரியும், அனைத்து மனிதர்களும் இந்த சிருஷ்டி சக்கரத்தில் வராங்க, இதில் ஒருத்தர் கூட தப்பிக்க முடியாது. बाप समझाते हैं मनुष्य के आत्मा एक बार शरीर छोड़ दूसरा लेते हैं, कितना बड़ा ड्रामा है. பாபா புரிய வைக்கிறாங்க, மனித ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு மறு சரீரம் எடுக்குது, இது எவ்வளோ பெரிய நாடகமாக இருக்கு. சப்மே ஆத்மாகை உஸ் ஆத்மா में अविनाशी पार्ट भरा हुआ है, इसको कहा जाता है बनी बनाई. अब ड्रामा कहते कहे तो जरूर उनका टाइम भी चाहिए. அனைவருக்குள்ளும் ஆத்மா இருக்கு,
அந்த ஆத்மால அழிவற்ற பார்ட்டு நிரம்பி இருக்கு. இதுக்கு தான் முன்னேற்பாடாகவே அமைக்கப்பட்ட நாடகம்ட்டு சொல்லப்படுது. அவசியம் அந்த நாடகத்துக்கு டைம் கூட தேவையாக இருக்கு. बाप समझाते हैं ये ड्रामा 5000 வருஷக்காக பாபா புரிய வைக்கிறாங்க. இந்த நாடகம் 5000 வருடங்களுடைய நாடகமாக இருக்கு. பக்தி மார்க்க के शास्त्रों में लिख दिया के ड्रामा लाखों வருஷக்காக, அதாவது பக்தி மார்க்கத்தில் சாஸ்திரங்களில் எழுதப்பட்டிருக்கு நாடகம் லட்சக்கணக்கான வருஷங்களுக்காக இருக்கு. इस समय की जबकि बाप ने आकर सहज राजयोग सिखाया था. இந்த சமயத்தில் தான் பாபா வந்து சகஜமான ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்துருந்தாங்க. इस समय के लिए कि गायन है कि गौरव और गोर अंधियारे में थे और பாண்டவ் ரோஷனி மீத்தே. இந்த சமயத்திற்காக தான் பாடப்பட்டிருக்கு. கௌரவர்கள் முற்றிலும் அறியாமை என்ற இருள இருந்தாங்க மற்றும் பாண்டவர்கள் வெளிச்சத்தில் இருந்தாங்க. ஓ லோக் சமஸ்தே ஹை கலியுக் में तो अर्जुन 40,000 வருஷகை. உலகத்தில் இருக்கக்கூடியவங்க நினைக்கிறாங்க கலியுகம் இன்னும் 40,000 வருஷங்கள் இருக்கும். उनको को ये पता नहीं पड़ता कि भगवान आया है. इस पुरानी दुनिया का मौत सामने खड़ा है. பகவான் இந்த உலகத்திற்கு வந்திருக்காங்க. இந்த பழைய உலகத்தினுடைய மரணம் கண் முன்னால் இருக்கு. இது அவர்களுக்கு யாருக்கும் தெரியாது. சப் அக்ஞான் நீந்துமே சோயே படிகை. அனைவரும் அறியாமை என்ற உறக்கத்தில் உறங்கிட்டுருக்காங்க. जब लड़ाई देखते हैं तो कहते हैं ये तो महाभारत लड़ाई की निशानी है. எப்போ யுத்தத்தை பார்க்குறாங்க அப்போ சொல்லுவாங்க இது மகாபாரத யுத்தமாக யுத்தத்தினுடைய அடையாளமாக இருக்கு. ये रिहर्सल होती रहेगी फिर चलते चलते बंद हो जाएगी. இதனுடைய ரிகர்சலும் நடந்துட்டுருக்கும். திரும்ப போக போக அது நின்றுவிடும். तुम जानते हो अभी हमारी पूरी स्थापना हुई तोड़ेगी கை. இப்போ முழுமையாக நம்முடைய ஸ்தாபனை இன்னும் ஆகலை. गीता में ये तोड़ेगी कई की बाप ने सहज राजयोग सिखलाए. यहाँ के राजाई स्थापन की. பாபா வந்து சகஜமான ராஜ யோகா கற்றுக் கொடுத்து இங்கே தான் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறாங்க. இந்த விஷயம் கீதையில் இல்லை. கீதா மேத்தோ பிரளய்க்கு திகா தீகை. கீதையில் பிரளயத்தை தான் காட்டப்பட்டிருக்கு. दिखा देखे और सब मर गए. बाकी 5 பாண்டவ் பச்சி. அதில் காட்டப்பட்டிருக்க அனைவருமே இறந்துடுறாங்க. மற்றபடி 5 பாண்டவர்கள் மட்டும் மீதி இருக்காங்க. வாபி பகாடும் பர் ஜாக்கர் கல் மரி. அவங்க கூட மலைக்கு பின்னால் போய் மறைஞ்சதாக காட்டுறாங்க. ராஜயோக் से क्या हुआ कुछ भी पता नहीं है. ராஜ யோகத்தின் மூலமாக என்ன ஆகுது எதுவும் தெரியாது. பாப் ஹர் ஏக் பாத் சம்ஜாத்தே ரேத்தேகை. பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைக்கிறாங்க. வகை கத்திக்கு பாத் கத்திக்கு ரச்சனா கத்துக்கு பிரம்மா ரச்தேகை. பாலனாபி கருத்தேகை. பாக்கி பிரளய் நெகி கருத்தே. அவங்க எல்லைக்குட்பட்ட விஷயங்களில் இருக்காங்க. எல்லைக்குட்பட்ட படைப்பை எல்லைக்குட்பட்ட பிரம்மா படைக்கிறாங்க. பாலனையும் செய்கிறாங்க. மற்றபடி பிரளயம் செய்யறது இல்லை. स्त्री को अडॉप्ट करते हैं. பாம்பே ஆக்கர் அடாப்ட் करते हैं. எல்லைக்குட்பட்ட இந்த உலகத்தில் தன்னுடைய மனைவியை அடாப்டட் பண்ணுறாங்க. பாபா கூட இந்த உலகத்திற்கு வந்து அடாப்டட் செய்கிறாங்க.
कहते हैं मैं इनमें प्रवेश कर बच्चों को नॉलेज सुनाता हूँ, इन द्वारा बच्चों को रचता हूँ. பாபா சொல்கிறாங்க, நான் இவருடைய உடலில் பிரவேசமாக்கி குழந்தைகளுக்கு ஞானம் சொல்கிறேன். இவர் மூலமாக குழந்தைகளை படைக்கிறேன். பாம்பிகை ஃபேமிலி பீகை ये बातें बड़ी गुख्य है, बहुत गंभीर बातें है. அப்பாவும் இருக்காங்க, ஃபேமிலியும் இருக்கு. இந்த விஷயங்கள் மிகவும் ஆழமானதாக இருக்கு, மிகவும் கம்பீரமான விஷயங்களாகவும் இருக்கு. முஸ்கில் கோயிக்கு புத்திமி பைட்டிகை, கஷ்டப்பட்டு தான் ஒரு சிலருடைய புத்தியில் இந்த விஷயங்கள் இருக்கு. अब्बा कहते हैं पहले तो अपने को आत्मा समझो, आत्मा की एक शरीर छोड़ दूसरा लेती है. இப்போ பாபா சொல்கிறாங்க, முதலில் தன்னை ஆத்மாவாக உணரணும். ஆத்மாதான் ஒரு சரீரத்தை விட்டு மறு சரீரம் எடுக்குது. शरीर पर की भिन्न भिन्न नाम पड़ते हैं. சரீரத்திற்கு தான் விதவிதமான பெயர்களும் இருக்கு. நாம் ரூப் ஃபீச்சர்ஸ் பின்ன பின்னகை, பெயர் ரூபம் தோற்றம் அனைத்துமே விதவிதமானதாக இருக்கு. ஏக் கே ஃபீச்சர்ஸ் தூசரே சே நா மிலே, ஒருவருடைய தோற்றத்தை போல மற்றவர்களுக்கு கிடைக்காது. हर एक आत्मा के जन्म जन्मांतर के अपने फीचर्स के, ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஜென்ம ஜென்மாந்தரத்திற்கான தன்னுடைய தோற்றமும் இருக்கு. अपने एक्ट ड्रामा में नूंदी हुई है, इसलिए इनको बना बनाया ड्रामा कहा जाता है. தன்னுடைய நடிப்பு நாடகத்தில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, அதனால் இதற்கு முன்னேற்பாடாகவே அமைக்கப்பட்ட நாடகமாக சொல்லப்படுது. अभी बेहद का बाप कहते हैं मुझे याद करो तो विक्रम विनाश को. இப்போ எல்லையற்ற அப்பா சொல்கிறாங்க, என்னை மட்டும் நீங்கள் நினைவு செய்யுங்க, உங்களுடைய பாவ கருமாக்கள் அழிஞ்சிரும். तो हम क्यों ना बाप को याद करें, यही मेहनत की बात है. அப்போ ஏன் நம்ம பாபாவுடைய நினைவு செய்யாமல் இருக்கக்கூடாது? இது உழைப்பிற்கான விஷயமாக இருக்கு. तुम बच्चे जब याद की यात्रा में बैठते हो तो माया के तूफान आते हैं, युद्ध चलता है, उससे घबराना नहीं है. குழந்தைகளாகிய நீங்கள் எப்போ நினைவு யாத்திரையில் அமர்றீங்க, அப்போ மாயையினுடைய புயலும் வருது, யுத்தமும் நடக்குது, அதில் பயப்படக்கூடாது. மாயா கடி கடி யாதுக்கோ தோடிகி, மாயை அடிக்கடி நினைவை கட் பண்ணும். संकल्प विकल्प ऐसे ऐसे आएंगे जो एकदम माता खराब कर देंगे. சங்கல்பங்கள் விகல்பங்கள் இது போல வரும், ஒரே அடியாக புத்தியை கெடுத்துரும். தும் மெகனத் கரோ, நீங்கள் உழைப்பு செய்யுங்க. பாப்னி சம்ஜாயாக இன் லக்ஷ்மி நாராயண் கி कर्मेंद्रियां बस कैसे कुई ये संपूर्ण निर्विकारिते. பாபா புரிய வைக்கிறாங்க, லக்ஷ்மி நாராயணருடைய கர்மேந்திரியங்கள் எப்படி தன்னுடைய வசத்தில் இருந்தது. அவங்க சம்பூர்ண நிர்விகாரிகளாக இருந்தாங்க. ஏ சிக்ஷா இன்கோங்கோ ககாங்ஸே மிலி, இந்த படிப்பினைகள் இவர்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது? अभी तुम बच्चों को ये बनने की शिक्षा मिल रही है, इनमें कोई विकार नहीं होता. இப்போ குழந்தைகளாகிய உங்களுக்கு இது போல் ஆகக்கூடிய படிப்பினைகள் கிடைச்சிட்ருக்கு, இதில் எந்த விதமான விகாரங்களும் இருக்கக்கூடாது. வகாங் ராவன் ராஜ்யகி இன்னைக்கு அங்கே ராவண ராஜ்யம் இல்லை. பீச்சே ராவன் ராஜ்ய கோத்தாகே, பின்னால் தான் ராவண ராஜ்யம் வருது. ராவன் கியா சீஜுகை எக்கோ எபி நெகி ஜான்தே, ராவணன்னா என்ன பொருள் இது யாருக்கும் தெரியாது.
ड्रामा अनुसार ये भी நூந்துகை நாடக பிளான் அனுசாரமாக இதுவும் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ड्रामा के आदि मध्य अंत को नहीं जानती गई, इसलिए कि நீத்தி நீத்தி கருத்தே ஆயேகை. நாடகத்தினுடைய ஆதி மத்திய அந்திமத்தை பற்றி அவர்களுக்கு தெரியாது, அதனால் எங்களுக்கு தெரியாதுன்ட்டு சொல்லிடுறாங்க. अभी तुम स्वर्गवासी बनने के लिए पुरुषार्थ कर रहे हो. இப்போ நீங்கள் சொர்க்கவாசிகளாக ஆவதற்கான முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க. ஏ லக்ஷ்மி நாராயண் சொர்க்கக்கே மாளிகைனா, லக்ஷ்மி நாராயணர் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக இருக்காங்க இல்லையா. இன்கோங்கே ஆகே மாதா டேக்னி வாலி தமோ பிரதான் கனிஷ்ட புருஷ்கை. இவர்களுக்கு முன்னால் தலை வணங்கக்கூடியவர்கள் தமோ பிரதானமாக கனிஷ்டமான மனிதர்களாக இருக்காங்க. பாக்கே தெகே பெகலே பெகலே தோ ஏக் பாத் பக்கி கர்லோ, अपने को आत्मा समझ बाप को याद करो, इसमें की மிகனத்துகை. பாபா சொல்கிறாங்க, முதல்ல ஒரு விஷயத்தை உறுதியாக செய்யணும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பாபாவுடைய நினைவு செய்யணும். இதில் தான் உழைப்பு இருக்கு. ஜெய்சே 8 घंटे சர்க்காரி நௌக்கரி கொத்திகைனா, 8 மணி நேரம் எப்படி கவர்மெண்ட்டினுடைய வேலை இருக்கு இல்லையா. அபி தும் பேகத்துக்கு சர்க்கார்க்கு மதத்கார்கோ. இப்போ நீங்கள் எல்லை கப்பாற்பட்ட கவர்மெண்ட்டினுடைய உதவியாளராக இருக்கீங்க. तुमको कम से कम 8 घंटा पुरुषार्थ कर याद में रहना है. நீங்கள் குறைந்ததிலும் குறைந்தது 8 மணி நேரம் முயற்சி செய்து பாபாவுடைய நினைவில் இருக்கணும். ये अवस्था तुम्हारी ऐसी पक्की को जाएगी जो कोई की भी याद नहीं आएगी. இந்த நிலை உங்களுக்கு உறுதியானதாக ஆயிரும். அப்போ யாருடைய நினைவும் வராது. பாப்கி யாதுமேகி சரி சோடிங்கி. பாபாவுடைய நினைவில்தான் சரீரத்தை விடுவாங்க. ஃபிர் வகி விஜய் மாலாக்கி தானி பனீங்கே. திரும்ப அவங்க தான் வெற்றி மாலையினுடைய மணியாக ஆகிறாங்க. एक राजा की प्रजा कितनी ढेर होती है, एकांगी प्रजा बनने गई. ஒரு ராஜாவிற்கு கணக்கில்லாத பிரஜைகள் இருப்பாங்க. இங்கே தான் பிரஜைகள் உருவாகிறாங்க. தும் விஜய் மாலாக்கே தானி பூஜ்னே லாயக் பனேங்கி. நீங்கள் வெற்றி மாலையினுடைய மணியாக பூஜிக்க தகுந்தவர்களாக ஆகிறீங்க. 16,108 की माला भी होती गई. 16,108 மணி மாலையும் இருக்கு. एक बड़े बॉक्स में पड़ी रहती गई 8 की माला के 108 की भी गई. அந்த 16,108 மணி மாலையானது ஒரு பாக்ஸில் இருக்கும். 8 மணி மாலையும் இருக்குது, 108 மணி மாலையும் இருக்குது. अंत में फिर 16,108 की भी बनती गई. கடைசியில் திரும்ப 16,108 மணி மாலை உருவாகுது. तुम बच्चों ने बाप से राजयोग सीख सारे विश्व को स्वर्ग बनाया है, इसलिए तुमको पूजा जाता है. குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவிடம் ராஜ யோகா படித்து முழு உலகத்தை சொர்க்கமாக மாற்றுறீங்க. அதனால் உங்களுக்கு பூஜை செய்யப்படுது. துங்கி பூஜ்யத்தை ஃபிர் பூஜாரி பனேகோ. நீங்கள் தான் பூஜிக்க தகுந்தவர்களாக இருந்தீங்க, திரும்ப நீங்கள் தான் பூஜாரிகளாக ஆகிறீங்க. ये दादा कहते हैं हमने खुद माला फेरी गई लक्ष्मी नारायण के मंदिर में, यूँ तो रुद्र माला होनी चाहिए.
பிரம்மா பாபா சொல்கிறாங்க, நான் கூட மாலையை ஜபம் பண்ணியிருக்கேன். லக்ஷ்மி நாராயணருடைய கோயிலில் ருத்ர மாலை இருக்கணும். தும்பிகளே ருத்ர மாலா ஃபிர் ருண்ட மாலா பன்தேகோ. நீங்கள் ஃபஸ்ட்டு ருத்ர மாலை, அதுக்கப்புறம் ருண்ட மாலையாக ஆகிறீங்க. பிகலே நம்பர் மேகை ருத்ர மாலா ஜிஸ்மே சிவ் பீகை ருண்ட மாலாமே சிவ் ககாங்சி ஆயே. முதல் நம்பரில் ருத்ர மாலை இருக்குது, அதில் சிவனும் இருக்காங்க. ருண்ட மாலையில் சிவன் எங்கிருந்து வருவாங்க? வாகை விஷ்ணு கி மாலா இன் பாத்தோं को भी कोई समझते तोड़ेगी के. அது விஷ்ணுனுடைய மாலையாக இருக்கு. இந்த விஷயங்களை பற்றி யாருக்கும் தெரியாது. அபி தும் கேத்தே கோ ஹம்சி பாபா கே கலே கா ஹார் ஜாயே பன்தேகை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நான் சிவ் பாபாவுடைய கழுத்தினுடைய மாலையாக ஆகணும். பிராமணோங்கி மாலா நெகி பன் சக்திகை. பிராமணர்களுடைய மாலையை உருவாக்க முடியாது. பிராமணோங்கி மாலா கோத்தி நெகி. பிராமணர்களுடைய மாலை இல்லை. தும் ஜித்னா ஜித்னா யாத் में रहते हो फिर वहाँ भी नज़दीक में ही आकर राज्य करेंगे. நீங்கள் எந்த அளவு நினைவில் இருக்கீங்களோ அதுக்கப்புறம் அங்கே கூட நீங்கள் நெருக்கத்தில் ராஜ்யம் செய்வீங்க. எப்படாயே அர்கோயி ஜக மில்னா சக்கி. இந்த படிப்பு வேறு எந்த இடத்திலும் கிடைக்க முடியாது. தும் ஜான்தே கோ அபி ஹம் இஸ் புராணி சரீர் கோ சோடு ஸ்வர்கவாசி பனேங்கே. நாம் இந்த பழைய உடலை விட்டுட்டு ஸ்வர்கவாசிகளாக ஆகிறோம். இது தெரிஞ்சிருக்கும். சாரா பாரத் ஸ்வர்கவாசி பனேகா. முழு பாரதம் சொர்க்கவாசியாக ஆகும். இன் பர்டிகுலர் பாரதிக்கு ஸ்வர்கத்தா. முக்கியமாக பாரதம் மட்டும்தான் சொர்க்கமாக இருந்தது. 5000 वर्ष की बात के लाखों वर्ष की बात होने की शक्ति. 5000 வருடங்களுடைய விஷயமாக இருக்கு, லட்சக்கணக்கான வருஷங்களுடைய விஷயமாக இருக்க முடியாது. देवताओं को ही 5000 वर्ष हुए स्वर्ग को मनुष्य भूल गए गई तो ऐसे ही कह देते हैं बाकी कई कुछ नहीं. தேவதைகளுக்கு 5000 வருடங்கள் ஆயிருக்கு, சொர்க்கத்தை மனிதர்கள் மறந்துடுறாங்க. இது போல் சொல்கிறாங்க. மற்றபடி எதுவுமே அவர்களுக்கு தெரியாது, யாருக்கும் எதுவும் தெரியாது. இத்தனா புராணா சம்பத் ஆதிகை தோடிகி. இவ்வளோ பழைய வம்சாவளி ஏதாவது இருக்குமா என்ன? கைகி சூரிய வம்சி சந்திர வம்சி ஃபிர் और தரம் வாலி ஆத்தேகை. சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள், சந்திர வம்சத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் அதற்கு பின்னால் மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் வராங்க. புராணி சீஜேங் காம் கியா ஆயேகி. பழைய பொருட்கள் என்ன காரியத்திற்கு வரும்? कितना खरीद करते हैं पुरानी चीज़ को बहुत வேல்யூ करते हैं. எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, பழைய பொருட்களுக்கு மிகவும் மதிப்பும் வைக்கிறாங்க. சப்சே வேல்யூபிள் கை சிவ் பாபா கித்தனே சிவலிங் பனாத்தே கை. எல்லாவற்றையும் விட வேல்யூபிளானது சிவ் பாபா. எவ்வளோ சிவலிங்கங்களை உருவாக்குறாங்க. ஆத்மா இத்தினி சோட்டி பிந்திகை ये किसको भी समझ में नहीं आता है. ஆத்மா மிகச்சிறிய புள்ளியாக இருக்கு, இது யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதி சூட்சம் ரூபுகை பாக்கி समझाते हैं. इतनी छोटी बिंदी में इतना पार्ट नूंदा हुआ है. ये ड्रामा रिपीट होता रहता है. ये ज्ञान तुमको वहाँ नहीं रहेगा. மிகவும் சூட்சமமான ரூபமாக இருக்கு. பாபா தான் நமக்கு புரிய வைக்கிறாங்க.
இவ்வளோ சின்ன ஒரு புள்ளியில் இவ்வளோ பார்ட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இந்த நாடகம் ரிப்பீட் ஆகுது. இந்த ஞானம் உங்களுக்கு அங்கே இருக்காது. ये प्रायलोक को जाता है तो फिर कोई सहज राजयोग सिक्का कैसे சக்தி இந்த ஞானம் மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் சகஜ ராஜயோகா எப்படி கற்றுத்தர முடியும்? ये सब பக்தி மார்க்க के लिए बैठ बनाया है. இது அனைத்துமே பக்தி மார்க்கத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கு. अभी तुम बच्चे जानते हो वाम द्वारा ब्राह्मण देवता क्षत्रिय तीन धर्म स्थापन को रखेंगे भविष्य नई दुनिया के लिए. இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, பாபா மூலமாக பிராமணன் தேவதா சத்திரிய இந்த 3 தர்மங்களும் ஸ்தாபனை ஆயிட்டிருக்கு. அதாவது எதிர்காலத்தினுடைய புது உலகத்திற்காக ஸ்தாபனை ஆகுது. வ படாயி ஜோ தும் படித்தேகோ வகை ஈஸ் ஜெனம் கேலியே. உலகியலான படிப்பானது இந்த ஜென்மத்திற்காக தான் படிக்கிறாங்க. இன்கே பிராலப் தும்கோ நயி துனியாமி மில்னிகை. இந்த படிப்பினுடைய பிராப்தி உங்களுக்கு புது உலகத்தில் கிடைக்கணும். எப்படாயி கோத்திகை சங்கம் யுகு பெர் ஏகை புருஷோத்தம் சங்கம் யுகு. இந்த படிப்பு சங்கம யுகத்தில் தான் இருக்கு. இது புருஷோத்தம சங்கம யுகமாக இருக்கு. मनुष्य से देवता तो जरूर संगम पर बने होंगे. மனிதனிலிருந்து தேவதையாக அவசியம் சங்கமத்தில் தான் உருவாகிறாங்க. பாப் பச்சோங்கோ சப் ராஜ் சம்ஜாத்தேகை. பாபா குழந்தைகளுக்கு அனைத்து ரகசியத்தையும் புரிய வைக்கிறாங்க. ஏபி பாபா ஜான்தேகை தும் சாராதின் இஸ் யாதுமே ரெகனிகி சக்கேங்கி. முழு நாளும் பாபாவுடைய நினைவில் இருக்க முடியாது. இது பாபாவும் தெரிஞ்சிருக்காங்க. இம்பாசிபிள்கை इसलिए चार्ट रखो देखो कम कहाँ तक याद में रह सकते हैं. பாபாவுடைய நினைவில் நாள் முழுவதும் இருப்பது இம்பாசிபிளாக இருக்கு. அதனால் சார்ட்டு வைக்கணும். நம்ம எந்த அளவு நினைவில் இருக்க முடியும். தேகுக்கா அபிமான் கோகாத்தோ யாது கைசே ரக சக்கேகி. தேகம் என்ற அபிமானம் இருக்கும்போது நினைவு எப்படி இருக்க முடியும்? பாப்புங்கா போஜ் சிற்பர் பகோத்துகை इसलिए பாபா கேத்தேகை யாதுமே ரகோ. பாவங்களுடைய சுமை தலையில் நிறைய இருக்குது. அதனால் பாபா சொல்கிறாங்க, நினைவில் இருங்க. திருமூர்த்தி கா சித்திர பாக்கெட் மே டால் தோ பரந்து தும் கடி கடி பூல் சாத்தேகோ. திருமூர்த்தியினுடைய சித்திரத்தை நீங்கள் பேக்கெட்டில் வச்சுருங்க. ஆனால் நீங்கள் அடிக்கடி மறந்து போயிடுறீங்க. அலவ் கோ யாது கருணே சே பே ஆதி சம் யாது ஆ ஜாத்தாகே. அப்பாவை நினைவு செய்யும் பொழுது ஆஸ்தி அனைத்தும் நினைவுக்கு வரும். பேட்ஜ் தோ சதா லகா ரகே. பேட்ஜ் சதா உங்கள்கிட்ட இருக்கணும். लिटरेचर भी को कोई भी अच्छा आदमी हो तो उनको देना चाहिए. புக்ஸும் உங்கள்கிட்ட இருக்குது. யாராவது நல்ல மனிதர்கள் வந்தாங்க, அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. अच्छा आदमी कभी मुफ्त में लेंगे नहीं. நல்ல மனிதர்கள் ஒருபோதுமே ஃப்ரீயாக எடுக்க மாட்டாங்க. போலி इसका क्या पैसा के बोलो ये गरीबों को तो मुफ्त में दिया जाता है. बाकी जो जितना दे ராயல்டி கோணி சாகியே. பெரிய மனிதர்களுக்கு புத்தகங்களை தரும்போது அவங்க இதுக்கு எவ்வளவு பணம்ட்டு கேட்பாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஏழைகளுக்கு நாங்கள் ஃப்ரீயாக தரோம், மற்றபடி நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் சரி ராயல்டி இதில் தேவை.
துமாரி ரசம் ரிவாஸ் துனியாசே பில்குல் ஞாரி கோனி சாகியே. உங்களுடைய பழக்க வழக்கங்கள் இந்த உலகத்திலிருந்து தனிப்பட்டதாக இருக்கணும். ராயல் ஆத்மி ஆப்பேகி குச்சுனா குச்சு தே தேங்கே. ராயல் மனிதர்கள் தன்னை தானாகவே ஏதாவது தருவாங்க. ஏதோ ஹம் சப்கோ தேத்தேகை கல்யாண் கேலியே. நாம் அனைவருக்குமே நன்மைக்காக தரும். கோயி படுக்கர் பி தும்கோ பைசே பேச் தேங்கே. ஒரு சிலர் படித்ததுக்கப்புறம் கூட உங்களுக்கு பணம் அனுப்புகிறாங்க. கர்ச்சாத்தோ தும் கருத்தே கோனா. செலவு நீங்கள் செய்கிறீங்க இல்லையா. போலோ கம் அப்னா தன் மண் தன் பாரத்துக்கு சேவாமி கர்ச்சு கருத்தேகை. நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் எங்களுடைய உடல் மனம் செல்வத்தின் மூலமாக பாரதத்தினுடைய சேவையில் செலவு செய்கிறோம். அச்சா நல்லது. மீட்டி மீட்டி சிக்கலத்தி பச்சோं प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते नमस्ते नमस्ते. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையின் பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக அப்பா ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்காரம் பண்ணுறாங்க. ஆன்மீக குழந்தைகளாகிய நாம் ஆன்மீக அப்பாவிற்கு நமஸ்காரம் 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 செய்கிறோம். தாரணா கேலியே முக்கிய சார். நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான முக்கியமான சாரம். இஸ் பேகத் கி சர்க்கார் கோ மதத் கர்னே கே லியே कम से कम 8 घंटा याद में रहने का पुरुषार्थ करना है. இந்த எல்லைக்கப்பாற்பட்ட கவர்மெண்ட்டிற்கு உதவி செய்வதற்காக குறைந்ததிலும் குறைந்தது 8 மணி நேரம் நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்யணும். யாதுமே ஜோ மாயா விக்ன டால்தி ஹே உஸ்ஸே கபரானா நஹி ஹை. நினைவில் மாயை தடைகளை ஏற்படுத்தும், அதை பார்த்து பயப்படக்கூடாது. இஸ் புருஷோத்தம் சங்கம் யுக பர் ஈஸ்வரிய சம்பிரதாய் கா பன் ஈஸ்வர் கி மத் பர் சல்னா ஹை. இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாகி ஈஸ்வரனுடைய வழிப்படி நடக்கணும்.